நாய் இருக்குது. அப்புறம் என் அண்ணன் மகன் தீபக் டாக்டர் அவங்க மூலயமா இவங்க ரெக்கமெண்டேஷன் கேட்டு சார் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மணிகண்டன் சார் 8 கீமா எனக்கு ஏற்றினாங்க, 4 எலக்ட்ரான் கீமா ஏற்றினாங்க, அப்புறம் 4 சாதாரண சைக்கிள் ஏற்றினாங்க. ஏன்னா 4 கீமா ஏற்றி முடிஞ்சதுமே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு எனக்கு கொஞ்சம். அப்புறம் 8 கீமா முடிஞ்சதும் எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க, வச்சாங்க. அப்புறம் எனக்கு 1 இயர் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணினேன். அதில் எனக்கு புண்ணுலாம் நல்லா ஆறிட்டு மந்த்லி மாத்திரை மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சாங்க. அது ஒன்று இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பேர் அது ஒன்று இருக்குது. நான் மனசார ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டாங்க. இன்னும் என்னைய மாதிரி உள்ள பெண்களோ ஆண்களோ சின்ன குழந்தைகளோ டாக்டரை தேடி வரணும், பேருந்துகளும் பெற்று நல்ல மாதிரி ஆயுஷ்னூராக இருக்கணும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, இது எனக்கு மார்பில் கட்டி இருந்து தெரிஞ்ச உறவினருக்கும் சொந்த பந்தம் அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். அதாவது அதிசயப்பட்டாங்க. இன்னைக்கு இறந்துடணும் நாளைக்கு இறந்துடணும்னு இருக்கும்போது என் பிள்ளைகள் படிக்காத கண்ணீர் கிடையாது. அப்படி உயிர் போராடிக்கிறவங்களுமே எனக்கு வந்து மணிகண்டன் சார் வந்து ஒரு தெய்வமாக வந்து என்னைய மட்டும் இல்லை என் பிள்ளைகளையும் காப்பாற்றிருக்காரு. அதான் ஒரு முக்கியம் நன்றி சொல்கிறேன். அவர் நல்லமுடன் இருக்கணும், ஆயுஷ்னூராக இருந்து எல்லா மக்களுக்கும் கோடான கோடி மக்களுக்கும் அவர் வாரிசு மூலமாக அவர் மூலமாக வந்து நல்ல பேர் கேட்கணும். சென்னை ஊரில் எல்லா மக்களும் புகழ்ந்து பாராட்டுற மாதிரி சார் பேர் வேலைக்கு வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு கவனிச்சு சிஸ்டர்ஸ்க்கு மெடிசன் அவங்களுக்கு டேப்லெட் மேம் அவங்களுக்கு எல்லாரும் சந்தோஷம். சார் நல்லா கவனிச்சாங்க. ஒரு வீட்டில் நான் இருந்து வந்த மாதிரி நான் போனேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் நீ அவங்க வந்து பயன்படுத்தலை, வச்சு யூஸ் பண்ண மாதிரி பண்ணல. அவர் வீட்டில் இருந்து எப்படி சந்தோஷமாக ட்ரீட்மெண்ட் வருமானோ அது மாதிரி வந்து நான் போய்கிட்டு இருந்தேன். அது ரொம்ப சாருக்கு ரொம்ப நன்றி. நானும் சொல்லிக்கிட்டது, என் பிள்ளைகளும் சொல்லிக்கிடுது, என் அண்ணன் மகன் தீபக்கும் சொல்லிக்கிடுறோம். இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சார். ரொம்ப சந்தோஷம்.